இன்னைக்கு பார்க்க போகிறது ஹோட்டல் ஃபன்னி கான்வர்சேஷன். இந்த ஸ்டோரி வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டு தான் ட்ரை பண்ணாங்க. ஒரு கற்பனை கதை மாதிரி சொன்னால் தானே நிறைய வார்த்தைகளை கற்றுக்க முடியும். அதனால் இப்படி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க பேசின இது வந்து எனக்கு நிறைய வார்த்தைகள் நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம ஆடியன்ஸ்க்கும் நம்ம சொல்லலாமே அப்படின்னு சொல்லி தான் ஒரு சின்ன முயற்சி. சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து சரளமாக பேசுகிறது, ஹிந்தியில் வந்து எனக்கு தெரியாத வார்த்தைகளே கிடையாது. ஸோ இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். दो दोस्त होटल जाते हैं. 2 நண்பர்கள் ஹோட்டல் போகிறாங்க. वहाँ सप्लायर आकर आपको क्या चाहिए ऐसा पूछते हैं. அங்கே சப்ளையர் வந்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். एक दोस्त सप्लायर को बोलते हैं कि मेरा दोस्त बहुत अमीर है. ஒரு நண்பர் சப்ளையர்கிட்ட சொல்கிறாரு, ஏன் நண்பன் ரொம்ப பணக்காரர்னு. ஆப்கோ वो बहुत டிப்ஸ் देंगे. உங்களுக்கு அவர் நிறைய டிப்ஸ் கொடுப்பாரு. हम जो बोल रहे हैं वो लेकर आओ. நாங்கள் என்ன சொல்கிறோமோ, எதை சொல்கிறோமோ அதை கொண்டுட்டு வாங்க, எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. सप्लायर बोलता है कि मेनू कार्ड में देखकर ऑर्डर कीजिए. சப்ளையர் சொல்கிறாரு, மெனு கார்டு பார்த்து ஆர்டர் கொடுங்கன்ட்டு. जो अमीर है वो बोलते हैं कि इडली चाहिए बड़ा चाहिए. பணக்காரர் இருக்கார்ல, அவர் சொல்கிறாரு, இட்லி வேணும் வடா வேணும் அப்படின்ட்டு. अमीर का दोस्त को पूछते आपको क्या चाहिए. அவருடைய, அதாவது பணக்காரருடைய ஃப்ரெண்டை கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு. वो बहुत बड़ा ऑर्डर करते हैं. அவங்க பெரிய ஆர்டராக கொடுக்குறாங்க. मुझे मटन बिरयानी, चिकन चाहिए, चिकन फ्राई चाहिए, பரோட்டா चाहिए, खाने के बाद और ஆர்டர் करूँगा. மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரைலாம் வேணும், பரோட்டா வேணும். பரோட்டா இந்த பக்கம் கிடையாது. இங்கே வந்து கோதுமை மாவில் பராட்டான்னுவாங்க. அது மாவும் தனி, அது செய்முறையும் தனி. பரோட்டான்றது வேறு, பராட்டான்றது வேறு. ஆனால் தமிழ்காரவங்க தானே நம்மக்கிட்ட கிளாஸ்க்கு வராங்க. ஸோ அவங்க பரோட்டா ஓகே चाहिएன்னு சொல்லிட்டு, கானைக்கே பாத் அப்படின்னா சாப்பிட்ட பிறகு, और ஆர்டர் கருங்கா இன்னும் ஆர்டர் பண்ணுவேன். பில் மேரா தோஸ்த் தேங்கே, சப் குச் லேக்கர் ஆவ். பில்லு என் ஃப்ரெண்டு கொடுப்பாங்க, எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. अमीर दोस्त बोलते हैं कि इडली बड़ा के लिए पैसा कम लगता है. பணக்கார நண்பர் சொல்கிறாரு, இட்லி படாவுக்கு காசு கம்மியாக தான் ஆகும். आप इतना बड़ा ऑर्डर किए हैं बिल आप देंगे. நீங்கள் இவ்வளோ பெரிய ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, பில் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தோனோமே झगड़ा हो जाता है. 2 பேர்த்துக்கு இடையில் சண்டையாயிருது. சப்ளையர் खड़ा होकर देखते हैं. சப்ளையர் வந்து நின்று பார்க்குறாங்க. झगड़ा बंद करो पहले ऑर्डर दो ऐसा बोलते हैं. சண்டையை நிறுத்துங்க, ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. फिर से दोनों ஆர்டர் करते हैं. திரும்பவும் ஆர்டர் கொடுக்குறாங்க. இட்லி படா खत्म हो जाता है. இட்லி படா தீர்ந்து போகுது. சப்ளையர் बोलते हैं இட்லி படா नहीं है. சப்ளையர் சொல்கிறாரு, இட்லி படா இல்லைன்ட்டு. இந்த படா அப்படிங்கிறது வடா அப்படின்னு சொல்லுவாங்க, படா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது BADA அதுவும் வடா தான், VADA அதுவும் வடை தான். சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஏரியா பொறுத்து மாறும். எதுவுமே தப்பு கிடையாது, ரெண்டுமே வடை தான். அமீர் போல்தே ஹேன் மெனு கார்டு மேசே இட்லி படா மிட்டாவோ. அப்படின்னா பணக்காரர் சொல்கிறாரு, மெனு கார்டில் இருந்து இட்லி வடாவை அழிச்சிருங்க. மிட்டாவோ அப்படின்னா அழிச்சிடுறது. அதுக்கு சப்ளையர் சொல்கிறாரு, இட்லி படா தா லேக்கின் आप दोनों के झगड़े के बीच में वो एक कस्टमर ने लेकर चला गया. இந்த லேக்கரை தான் நம்ம பேச்சு வழக்கில் லேக்கே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா, இருந்துச்சு வடை எல்லாமே இருந்துச்சு, ஆனால் நீங்கள் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கல்ல, பீச்சுமே
उसके झगड़े के बीच में ना அந்த சண்டைக்கு இடையில ஒரு கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ठीक है पूरी लेकर आओ. சரி பூரி கொண்டு வாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு சப்ளையர் சொல்கிறாரு, பூரி கே சாத் கौन सी सब्जी चाहिए. பூரி கூட என்ன சப்ஜி வேணும். சப்ஜினா குழம்பு, பொரியலுக்கு, வெஜிடபிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதுக்கு இந்த இடத்துல அது குழம்பு. பூரி கூட என்ன குழம்பு வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆலு சோலேக்கு சப்ஜி லேக்கர் ஆவ். ஆலு அந்த வெள்ளை கலர் சுண்டல் இருக்கும்ல, அதுக்கு பேர் சோலே. அந்த வெள்ளை கலர் சுண்டலை பச்சையாக இருந்துச்சுன்னா காபோலி சனா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லேக்கர் ஆவுன்னு சொல்லிட்டாங்க. बहुत देर हो जाता है लेकिन फिर भी பூரி லேக்கர் नहीं आते. ரொம்ப நேரம் ஆகியும் பூரி கொண்டுட்டு வரலை. அரே சப்ளையர் क्या हुआ क्यों नहीं लेकर आए. அட சப்ளையர் என்ன ஆச்சு, ஏன் கொண்டுட்டு வரல அப்படின்னு கேட்குறாங்க. அபி ஆட்டா கூந்த் ரहे हैं. இப்போ மாவு பிசைகிறாங்க. थोड़ी देर रुक जाओ. கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சப்ளையர் சொல்கிறாரு. आपकी होटल में कुछ भी नहीं है क्या. உங்கள் ஹோட்டலில் எதுவுமே இல்லையா. मैं दूसरी होटल जाता हूँ. நான் வேறு ஹோட்டலுக்கு போகிறேன். அதுக்கு சப்ளையர் சொல்கிறாரு, नहीं नहीं गर्मा गर्म पूरी तैयार हो गया. இல்லை இல்லை சுட சுட பூரி ரெடி ஆயிடுச்சு. மத் ஜாவ் அபி லாத்தா ஹூம். போகாதீங்க இப்போ கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜैसे तैसे சப்ளையர் பூரி சப்ஜி லேக்கர் ஆத்தே ஹேன். ஒரு வழியாக சப்ளையர் பூரி சப்ஜி கொண்டு வர்றாரு. உன்கே தோஸ்த் கோ பஹ்லே சே ஹி खाना मिल जाता है. அதாவது அந்த அவருடைய நண்பருக்கு முதல்லையே சாப்பாடு கிடச்சிருது. तो वो खाना शुरू करते हैं. அப்போ அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சப்ளையர் पूछते हैं आपको खाने के बाद आइसक्रीम चाहिए क्या. சப்ளையர் கேட்குறாரு, சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா. अभी मत लाओ पिघल जाएगा. खाने के बाद लाइए. இப்போ கொண்டு வராதீங்க, அதுக்கு உருகிரும். பிகல் ஜாயகானா உருகிரும், சாப்பிட்டதுக்கப்புறம் கொண்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சப்ளையர் போல்தா ஹே ஹமாரே தூசரி துக்கான் से लाना पड़ेगा. சப்ளையர் சொல்கிறாரு, வேறு கடையிலேருந்து எங்களுடைய வேறு கடையிலேருந்து நாங்கள் வாங்கிட்டு வரணும். इसलिए पहले ஆர்டர் கரோ. அதனால் முதல்லையே ஆர்டர் பண்ணுங்க. अमीर बोलते हैं मुझे भी एक कोल्ड कॉफ़ी चाहिए. அந்த பணக்காரர் சொல்கிறாரு, எனக்கும் ஒரு கோல்டு காஃபி வேணும் அப்படின்னு. சப்ளையர் बोलते हैं नहीं कोल्ड कॉफ़ी यहाँ नहीं मिलता. அவர் சொல்கிறாரு, கோல்டு காஃபி இங்கே கிடைக்காது அப்படின்னு. ஐஸ்கிரீம் மில் रहा है ना क्यों कोल्ड कॉफ़ी नहीं मिल रहा है. ஐஸ்கிரீம் கிடைக்குதுல்ல, அந்த நா அப்படிங்கிறது கிடைக்குதுல்ல அப்படின்னு நம்மள தமிழில் ஒரு மாதிரி இழுத்து, அதுதான் நா. இது பேச்சு வழக்குன்றதுனால நான் எக்ஸ்ட்ரா போடுறது. क्यों कोल्ड कॉफ़ी नहीं मिल रहा है. ஏன் கோல்டு காஃபி கிடைக்கல அப்படின்னு அவர் கேட்குறாரு. मैं कुछ भी मांगता हूँ यहाँ कुछ भी नहीं है. நான் எது கேட்குறேனோ இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ये होटल क्यों खोले हो बंद करो. இந்த ஹோட்டல் எதுக்கு திறந்துருக்கீங்க, மூடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு அந்த அமீர். आप देर से आ गए जल्दी आते तो पूरा मिलता அப்படின்னு சப்ளையர் சொல்கிறாரு. சப்ளையர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க, சீக்கிரம் வந்திருந்தா எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறாரு. ठीक है ठीक है मेरा पूरी और सब्जी का बिल दो. ஓகே ஓகே என்னுடைய பூரி சப்ஜியோட பில்லு கொடுத்துருங்க, பூரி அந்த குழம்போட பில்லு கொடுத்துருங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சிர்ஃப் பூரி சப்ஜி கா பில். பூரி சப்ஜி பில்லு மட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. உன்னோனே காயா ஓ பில் கோன் தேகா. அவங்க சாப்பிட்ருக்காங்களே அந்த பில் யார் கொடுப்பா. அக்கா பாப் தேகா கியா. உங்கள் அப்பாவா கொடுப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உன்கா பில் ஓ தேங்கே. அவங்க பில்லை அவங்க கொடுப்பாங்க. மை கியூ தூங்கா மை கித்னா கம் காயா ஹூம். நான் ஏன் கொடுப்பேன், நான் எவ்வளோ கம்மியாக சாப்பிட்ருக்கேன். உஸ்னே 5000 கா காயா ஹோகா. அவங்க 5000 ரூபாய்க்கு சாப்பிட்ருப்பாங்க. உஸ்ஸே மாங்கோ பில். அவங்கக்கிட்ட கேளுங்க பில்லு.
दोनों दोस्त फिर से झगड़ा करते हैं. 2 நண்பர்களும் திரும்பவும் சண்டை போடுறாங்க. சப்ளையர் சொல்றாரு, "आपने तो बोले मेरा दोस्त अमीर है." நீங்க சொன்னீங்க என் என் ஃப்ரெண்டு பணக்காரர்ன்னு. "ये तो भिखारी निकला." இவங்க பிச்சைக்காரனா மாரி தெரியுதே அப்படின்னு சொல்றாங்க. "मेरा दोस्त का नाम अमीर है." என் ஃப்ரெண்டோட பேரு அமீர். लेकिन वो धन से अमीर नहीं है. ஆனா அவங்க வந்து அந்த தனம்னா அந்த பொருட்கள், அதாவது காசு பணம்னு சொல்லுவோம்ல, அதுல வந்து அவர் அமீர் இல்ல, பணக்காரர் இல்ல அப்படின்னு சொல்ல வராங்க. "ऐसा उसका दोस्त बोलते हैं." அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க. "वो भिखारी है, आप सही पहचाने." அவங்க பிச்சைக்காரன் தான். நீங்க கரெக்ட்டா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு கற்பனை கதை. யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக கிடையாது. சும்மா ஜாலியா பேசுறதுக்கு. "துகான் பந்த் கரோ" இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே போல இன்னொரு வீடியோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. டச் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.